அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் உண்ணாமல உமையவளே அண்ணாமலை நம. அப்போ அண்ணாமலையரை தரிசனம் பண்ண உடனே இந்த பக்கம் ஈசானிய லிங்கம் இருக்கு, இந்த பக்கம் இந்திர லிங்கம் இருக்கு. அப்போ நம்ம இந்திரம் கெட்டதும் பெண்ணால, சந்திரம் கெட்டது பெண்ணால அப்படிங்கும் போது நம்ம அண்ணாமலையர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல போறது எங்கன்னா இந்திரலிங்கத்துக்கு, அப்புறம் நேரம் அக்னி லிங்கத்தில் போய் சாம்பல் ஆகிடுவோம். அப்புறம் யமங்கிட்ட வந்து என்ன சொல்லுவோம்? அப்போ இந்த சிவபுராணத்தில் சொல்லுவாங்க இல்லையா, புல்லாய் பூடாய் கல்லாய் பறவையாய் பாம்பாய், இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு குழந்தை பிறக்கும் போது தெய்வமாக தான் பிறக்கும். அது வளர்ற வளர்ப்பு அப்படின்னு சொன்னால் அந்த மதி போன போக்கில் தான் அந்த குழந்தையும் போய்கிட்டு இருக்கும். ஆனால் கடைசியில் சாம்பல் ஆகுது இருக்குது பற்றில, அந்த சாம்பல் ஆயிட்டா தான் அந்த புல்லாய் கல்லாய் பறவையாய் பாம்பாய் பல மிருகங்கள் ஆகிறது. அப்படி தான். அப்போ புதைச்சிட்டா மறுபடியும் அதே போல் மனித அவதாரம் தான். ஏன்னா உடம்பை எரிச்சிட்டா நாய் பிறவி, பன்னி பிறவி, காக்கா, பாம்பு எல்லா பிறவியும் எடுத்து தான் மனித பிறவி வந்திருக்கிறான். ஆனால் மனிதன் அப்படின்னு சொன்னால் தெய்வமாக தான் பூலோகத்தில் பிறந்திருக்கிறான். ஆனால் கடைசியில் இந்த இறப்பு அப்படின்னு சொன்னால் எரிக்கிறாங்க இல்லையா, எரிச்சிட்டா அதுதான் நரகம். அப்போ இந்த காயகல்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சரீரங்கிறது காயகல்பம் தான். ஆனால் உண்ணும் உணவில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிற உச்சரிப்புலேயும் எல்லாமே இருக்குது. அப்போ கோகுலா அப்படின்னு சொன்னால் என்ன? கோ அப்படின்னு சொன்னாலே நிலா தான் ஆதியில். அப்போ இந்திரம் கெட்டது பெண்ணால, சந்திரம் கெட்டது பெண்ணாலன்னா அப்போ இந்திரலிங்கத்துக்கு போறிய, அக்னிலிங்கத்துக்கு போறிய, யமலிங்கத்துக்கு போறிய, நிருதிலிங்கத்துக்கு போறிய, வர்ணலிங்கத்துக்கு போறிய, வாயுலிங்கத்துக்கு போறிய, குபேரங்கிட்ட போறிய, ஈசங்கிட்ட போறிய. ஆனால் நான் எப்படின்னா ஈசன், குபேரன், வாயு, வர்ணம், நிருதி, யமன். அப்போ யமன் அப்படின்னு சொன்னா ஈசன். அப்போ இந்த அக்னியும் இந்திரங்கிட்ட நான் போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்திரன் அப்படின்னு சொன்னா இரவு. அந்த இரவுக்கு ராஜா என்னன்னா நிலாதான். அப்போ பூமிக்கு கடல் அழகு, கடலுக்கு தண்ணீர் அழகு, தண்ணீருக்கு இரவு அழகு, இரவுக்கு நிலாதான் அழகு. அந்த நிலாவுக்கு வந்து பூலோகத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்கள் மீது அழகு. ஆனால் நட்சத்திரம் வந்து மண்ணில தான் இணையணும். உடம்பை எரிச்சிட்டா எருமை பிறவி, பசு பிறவி எல்லாம் எடுக்கணும். ஏன்னா மனித பிறவின்னு சொன்னால் எல்லா உயிரினமும் கழுவி கடைசியாக மனித பிறவி எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த மனித பிறவியில் உடம்பை பாதுகாக்கிறது தான் ஆன்மீகம். தாயிலிருந்து வந்த உடம்பை பாதுகாக்கிற பொக்கிஷன் தான். ஏன்னா கிறிஸ்துவ மதம் புதைக்கிறாங்க, இஸ்லாம் மதம் புதைக்கிறாங்க. நம்ம இந்து இந்து இந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்து அப்படின்னு சொன்னால் என்னென்ன ஒரு நதியோட பேர் தான். அந்த நதி என்னன்னா ஒரு துளி தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் ஏன் தண்ணிங்கிறோம். அதான் ஆண்டாள், தண்ணி தான் ஆண்டாள். அப்போ அடுத்த பொருளை நம்ம கேட்கறது தப்பு தானே. நம்மக்கிட்ட விடுற ஒரு வார்த்தை, விடுற மூச்சு காற்று எல்லாமே தண்ணி தான். அப்போ தயவு செய்து கல்கி அவதாரம் அப்படின்னு சொன்னால் மலையின் கீழ் கோபாலகிருஷ்ணன், திரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் சீனிவாச பெருமாள். ஆனால் காலப்போக்கில் இப்போ அண்ணாமலையார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது முருகப்பெருமானுக்கு தானே. அதாவது 6 கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொன்னால் 6 முகம் இருக்கக்கூடிய இடம் திரு அண்ணாமலை. 7வது மூலை பழனி மலை. உலகத்தில் முதல் பணக்காரன் ரங்க மன்னர். அப்போ 7 மலையான் அப்படின்னு சொன்னால் அன்பு மலை. திரு அண்ணாமலை ஆனந்த மலை. பழனி மலை வந்து இன்ப மலை. அடிய திருவண்ணாமலையில் வை, முடிய பழனியில் கொடு. இதுதான் அடிமுடி காணாத அண்ணாமலையரோட ரகசியம்.